ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பேசிய பேச்சு ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை, தமிழ்நாடு அரசை, தமிழ்நாட்டு மக்களை அவர் அன்சிவிலைஸ்டு, நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த NEP ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதும், அதை ஒட்டி 2400 கோடி அவங்க பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். ஆனாலும் அது நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை எதிரொலிக்கும் போது அது புதிய டைமென்ஷனுக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமா, அதுல சில ஹாஸ்யங்களும் இருக்கின்றன. இவர் முதல்ல அன்சிவிலைஸ் சொல்லிட்டாரு. அதை எதிர்த்து கனிமொழி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்தார். அன்சிவிலைஸ் சொன்னது வருத்தம் தெரிவித்தார். இவர் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ட்வீட் போட்டார். அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்ட்டாரு. ஆமா, நாகரிகமற்றவர்கள் தான் திமுக எம்பிக்கள், அதுல என்ன தப்பு இருக்குன்னாரு. இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல. அதான் யூ ஷுட் நாட் பி மோர் லாயல் தேன் த கிங் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க. இப்ப அது மாதிரி தான் அண்ணாமலை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார். அவர் தான் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார் இப்படிப்பட்ட பேச்சுக்களை சொல்வதன் மூலம். அது கனிமொழியுடைய பலத்த இதுக்கப்புறம், எதிர்ப்புக்கு அப்புறம் அவர் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். நிச்சயமா வரவேற்க தகுந்தது தான். இஃப் ரியலைசஸ் இஸ் மிஸ்டேக், இட்ஸ் ஓகே. அதை பத்தி நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது? ஏன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட்டப் இருக்கு. அவங்கள பொறுத்த மட்டும் மெரிட்ட டிமெரிட்டை பத்தி நாங்க விவாதிக்க மாட்டோம். நாங்க ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டோம், NEP. இத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க, உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இதுதான் அவங்களுடைய கேள்வி. சரி, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, இல்ல சந்தோஷப்பட்டீங்க. நாங்க ஏன் ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்றோம், அதை பத்தி நீங்க கேளுங்களேன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்க சொல்லிட்டோம், அதை கேட்கணும். இதை விட எதேச்சதிகாரம் என்னமே இருக்க முடியாது. க்ளோஸ்டு மைண்டோட இருக்காங்க, அல்லது ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ் that lead to a closed mind. க்ளோஸ்டு மைண்ட். அதாவது முன்கூட்டியே எதை பற்றியும் முழுமையான தகவல்கள் இல்லாம முன்கூட்டியே ஒரு முடிவை எடுக்கிறதுனால ஒரு மூடுண்ட மனசோட இருக்கிறாங்க. புதிதான கருத்துக்களை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. அவர்கள் எடுத்த முடிவுகளில் சிறிதும் மாற்றம் ஏற்படுவதையும் அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு தான் அதுக்கு பொருளா சார்? ஆமா, இன்னைக்கு ஒரு MP பேசியிருக்காரு. என்ன தமிழ் பேசிட்டே இருக்கீங்க, சம்ஸ்கிருதம் தமிழோட பிரதானமான மொழி தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன இவங்க பிரதம மந்திரி வேற மாதிரில சொல்றாரு? இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கு? இது எதை காட்டுது? அவங்கள பொறுத்த மட்டும் சம்ஸ்கிருதம் உலகத்திலேயே உயர்ந்த மொழி, பிரதான மொழி. அதை விட்டா எதுவுமே கிடையாது. சில தமிழர்களுக்கு அப்படி தமிழை பற்றிய உணர்வு இருக்குங்கிறது உண்மை, அது தவறு. அனலிட்டிக்கலா பார்க்கணும். ஆனா அனலிட்டிக்கலா பார்த்துதான் நம்ம சொல்றோம். கீழடியில கிமு 6ஆவது நூற்றாண்டுல இருந்து தமிழ் எழுத்துரு பெற்றிருந்தது, பிராகிருதியை விட பழமையானதுன்னு சொல்லி ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துக்கு எழுத்துரு ஏற்குறைய 1500 வருஷங்கள் தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஏன் அவர் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட, அவருடைய முழு நேர பணியே ராகுல் காந்தியை அவதூறு செய்வதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து கொண்டுட்டு இருப்பாருங்க. சில விஷயங்கள் பிஜேபியினால திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது காந்தியும் நேருவையும் அட்டாக் பண்ணணும். அதுல நேரு இட் இஸ் ஈஸியர் டு பி அட்டாக்ட். அதனால அவரால் தான் இந்த நாடே நாசமா போச்சுன்னு சொல்லணும். காஷ்மீரிங்கிறதுனாலயா, குஜராத்தி இல்ல காஷ்மீரிங்கிறதுனால ஈஸி டார்கெட்டா எப்படி? இல்ல, அதாவது இந்த இதுல ஒண்ணு சொன்னாரு, 2 கடிதம் வச்சுக்கோன்னு சொல்லி பிரஷ்ன குருஷேவ், ஸ்டாலின் தான் நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு அடுத்து குருஷேவ் வந்தாரு. குருஷேவ்ட்டு இல்ல, குருஷேவ் பிரஷ்னவ்ட்ட சொன்னாராம். என்ன சொன்னார், எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி கேட்டாராம். உடனே குருஷேவ் சொன்னாரா, எல்லா பழியும் நான் ஸ்டாலின் மேல போட்டேன், நினைவு இருக்கா? அது மாதிரி எல்லா பழியும் என் மேல போட்டு 2 கடிதம் தயார் பண்ணி, முதல் கடிதம் எல்லாரு பழியும் என் மேல போட்டு, சரி சார் அதுக்கப்புறம் கிரைஸ் இருந்ததுன்னா நீ 2 கடிதம் தயார் பண்ணு.
நான் 2 கடிதம் தயார் பண்ண மாதிரி அடுத்து நீ 2 கடிதம் தயார் பண்ண, வேற வழி இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சியில வந்து நிறைய குறைகள் இருக்கிறது. அதாவது சிஸ்டமிக் டெவலப்மெண்ட், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்ல நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க. அதனால வந்து அதை மழுப்புறதுக்கும் மறைக்கிறதுக்கும் நேர்காலத்தில் ஒன்றும் நடக்கல. நேர்காலத்தில் அவர் ஆரம்பிக்கவும் நம்ம லிட்ரஸி ரேட் இருந்தாங்க. என் காமராஜ் வந்தபோது லிட்ரஸி ரேட் வந்து 14% என்னமோ இருந்தாரு, 12% 14%. தன்னுடைய 9 வருஷத்துல அது வந்து டபுள் டிஜிட்டா 26%, 27% அவர் மாத்தினாரு. திமுக இன்னும் அதை வந்து இன்னும் முன்னேற்றினாங்க. இப்ப தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து இங்க கல்வி முன்னேற்றம் நடந்துகிட்டு இருந்ததே. நான் கேட்கிறேன், 5 கிலோ தானியம் கொடுக்குறாங்கல்ல யூபியில, நம்ம 25 கிலோ கொடுக்குறாங்க. இங்க 20 கிலோ கொடுத்ததுக்கு இன்னும் 5 கிலோ கொடுக்க மாட்டேன்னு கேட்கற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு. அங்க 5 கிலோ கொடுத்ததே ரொம்ப பெரிய நன்றியோட பாக்குறாங்க அந்த மக்கள். ஏன்னா இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு அது மாதிரி கொடுத்தது இல்லை. கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அடுத்து வந்து இப்போ இதுல நேஷனல் எக்கனாமிக் எஜுகேஷன் பாலிசியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 3வது வகுப்புலயும் 5வது வகுப்புலயும் 8வது வகுப்புலயும் எதுக்காக வேண்டி ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைக்கிறீங்க? ஏன்னா 3வது வகுப்புல வந்து எங்க வறியவர்கள், படிப்பில்லாத பெற்றோர் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூலை தவிர வேற எங்கேயும் அந்த பையனுக்கு வந்து படிக்க முடியாது, வீட்டுல சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆமா சார், எல்லாரும் படிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டா அப்புறம் சாதாரண வேலைகள் எல்லாம் யாரு சார் செய்யறது? ஒரு 1000 வருஷம் உட்காந்து சாப்பிட்டாங்களோ அவங்க செய்யட்டும், 1000 வருஷம் உட்காந்து சாப்பிட்டவங்க செய்யட்டும். ஏன்னா இதைத்தான் இவங்க சொன்னாங்க. முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து இதைத்தான் சொன்னாங்க. தேவதாசி கொள்கை வந்து இது ஒழிக்கணும்னு சொன்ன போது சத்தியமூர்த்தி தான் ரொம்ப எதிர்த்தாரு. அன்னைக்கு வந்து இவங்க பதில் சொல்லல. பெரியார்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு மறுநாள் சொன்னாங்க, ஒழிக்கவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளவு ஒரு நல்ல கொள்கைன்னா இத்தனை 1000 வருடங்களாக எங்கள் குல பெண்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப உங்களுடைய பெண்கள் பண்ணட்டுங்க, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னாங்க. சத்தியமூர்த்தி வாயை மூடிட்டு ஓடி போயிட்டாருங்கிறது தான் உண்மை. அதனால எல்லாம் பரம்பரையாவே ஒருத்தர் முடிவெட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன தேவை? அதுதான் வேலைத்திறன் தொடர்பான விஷயங்களையும் 3 வயசுல 3வது வகுப்புல 5வது வகுப்புல 8வது வகுப்புல அங்கேயே வந்து வேலைத்திறன்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு, தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்வியோட சேர்த்து வேலைத்திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அவர்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்க நிற்குது. கல்வி மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு. ஜெர்மனியில வந்து ஸ்கூல்ல படிச்ச பசங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்நேரம் கவர்மெண்ட்ல இருந்து அதெல்லாம் படிக்க வேண்டியது எனக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 2/3 வந்து பாலிடெக்னிக் மாதிரியான தொழில் நிறுவனங்களுக்கு படிக்கிறது போறாங்க. 1/3 தான் மற்றபடி ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி போறது 1/3 தான். அப்போ அவங்க வந்து அது ஒரு நல்ல கல்வி திட்டம், சந்தேகமே கிடையாது. இப்ப இங்கேயும் அது மாதிரி கொண்டு வந்தா தமிழ்நாடு கல்வி திட்டம் வந்து நான் வந்து இது உலகத்திலேயே சிறந்ததுன்னு நான் நிச்சயமா சொல்லல. ஆனா இந்தியாவில் உள்ள பல கல்வி திட்டங்களோட இது மேலானதுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. சரி, நான் மட்டுமா பேசுறேன்? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஐயா, நாங்க இருமொழி கொள்கையை தான் நாங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கோம்? 67ல இருந்து அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து அப்போ ஒரு 33, இப்போ ஒரு 25, 58 வருஷம், 2 நூற்றாண்டுகளில் 58 ஆண்டுகள் இங்கு இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட வளர்ச்சியில குறைஞ்சிருக்கா? ஜிடிபி வந்து நாங்க வந்து கம்மியா கொடுக்குறோமா? எங்களுடைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதையோ, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதையோ, வெளிநாட்டுல தொழில் முனைவர்கள் ஆகிறதோ இல்லாம போயிருச்சா? உள்நாட்டுல தொழில் முனைவர்களா பெரிய பெரிய லெவலுக்கு வந்து எங்க ஆட்கள் வரலையா? எங்க மாணவர்கள் வரலையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒப்பிட்டு பார்க்கணும், ஒப்பிட்டு பேசணும். அதுதான் சொன்னேன், ஃபிக்ஸட் மைண்ட். எதையும் பத்தி பேச மாட்டோம், எந்த புள்ளி ஒருத்தையும் கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டுல கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். கவர்னர் ஒருத்தர் சொன்னார் ஒரு நாள், நம்முடைய கவர்னர் வந்து முதல் 100 கல்வி நிலையங்கள் ஒன்றுல கூட தமிழ்நாடு இல்லைன்னாரு. இந்த தூவி விட்டு போறதுன்னு ஒண்ணு உண்டு, அதுதான் அவர் பண்ணுவார். அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, ஏன் ஐஐடி உங்க கண்ணில் படலையா? பிரசிடென்சி காலேஜ் தெரியலையா? கிறிஸ்டின் காலேஜ் தெரியலையா? விஐடி தெரியலையா? வரிசையா லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏன் பதில் சொல்லட்டுமே? ஓடி போயிடுவாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சும்மா கதைக்கிறது தானே. வள்ளலார் வந்து சனாதனத்தின் பிரதிநிதி சொல்ற அளவுக்கு தானே அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கு. இப்படித்தான் பண்ணுவாங்க. அதனால இது எல்லாமே வந்து அவங்க செய்யறது வந்து இப்ப கடைசியில என்னாச்சுன்னா, சரி பொதுவா ஊர்ல வந்து இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, அவன் சண்டீர் வந்தாண்டா ஏன்டா அவன் கூட போய் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க, பேசாம ஒதுங்கி போறதாண்டா புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மக்கள் ஆயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல மக்கள் அது மாதிரி ஆக மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க சார், மக்கள் சொல்லல. ஆனா மக்களுக்கும் அரசுகளுக்கும் இடையில இருக்கிறாங்கல்ல, கருத்து உருவாக்குவது இல்ல வல்லவர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க. அவன் தரேன்னு சொல்ற 2500 ரூபாயை லாபகமாக வாங்குவது தானே உங்க வேலை. ஏன் போட்டு சண்டை போட்டு முடியாது அப்படின்னு சொல்றீங்க?
எப்படியாவது அதை வாங்கணும். இல்லைன்னா நீங்க அந்த வருகின்ற பணம், மக்களுக்காக, மாணவர்களுக்காக வருகின்ற பணத்தை நீங்கள் வாங்க தெரியாம இப்படி மறுக்கிறது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிப்பது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தான் அழிக்கிறோம், நம்ம அரசு தான் நம்ம தான் அழிக்கிறோம். ஆமா ஆமா. இந்த அரசியல், இந்த மொழி அரசியல் அல்லது கல்வி அரசியல் அப்படிங்கிறதையே யாரு கையில எடுத்துட்டு யார் மேலே பிரயோகிக்கிறார்கள் அப்படிங்கிறதே தெரியாத நிலையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது சார். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் பண்ண மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களையும், அரசு பள்ளியா இருக்கட்டும் தனியார் பள்ளியா இருக்கட்டும், நிச்சயமாக தமிழ் மொழி அளவிலாவது ஒரு பாடமாக இருக்க வேண்டும்ங்கிறத கட்டாயம் உறுதி செய்யணும். அப்படி செய்யாதவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி சட்டத்துல இருக்கு, கர்நாடக சட்டத்துல. அது மாதிரி இவங்க சட்டத்தை கொண்டு வரணும். அந்த பீனல் கிளாஸ் மட்டும் தான் போடணும் சார். ஏற்கனவே இந்த இது இருக்கு. அதான் பீனல் கிளாஸ் தான் வந்து இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் எல்லாரும் படிக்கணுங்கிறது இருக்கு அப்படின்னு ஜீவோவோட மக்கள் சொல்றாங்க. ஆமா இருக்குங்க. ஆனா டைரக்டிவ் பிரின்சிபிள் அது இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டியா இருக்கும். அதாவது கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்ல, அப்படி இல்லைன்னா ஜெயில் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரைவேட் ஸ்கூல் அத்தனையும் சொல்லணும். நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் திமிர் இல்லாம வேற என்ன? ஏன் இதுக்கு வருவீங்க, பிரைவேட் ஸ்கூல் நடத்துவீங்க, டியூஷன் ஃபீஸ் கூட்டுவீங்க, கொள்ளையா லாபம் சம்பாதிப்பீங்க, எங்க ஊர் கோயிலுக்குள்ள உட்காருவீங்க, மந்திரம் சொல்றதுக்கு நாங்க மட்டும்தான் சொல்லணும், அடுத்த உள்ள நுழையக்கூடாதுவீங்க. இந்த பிள்ளை இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, உண்டியல போடாதீங்க, தட்டுல போடுங்கன்னாங்க. ஆலோசனை, இதெல்லாம் ஒரு ஆலோசனை, ஒரு நாட்டு நிதியமைச்சருடைய ஆலோசனை. தட்டுல போடுங்கன்னாங்க. இப்படி சில பேருக்கு மட்டும் செல்வ கொழிப்பு வரணுங்கிறதுக்கான திட்டங்களே வகுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யாரால அதை சகிக்க முடியும்? அது கல்விங்கிறது ஒரு வேலையை பார்த்து வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான ஒரு வேலையை தேடுவதற்காக மட்டும் இல்லை, எப்படி வாழ்வதுங்கிறதையும் கல்விதான் சொல்லி கொடுக்குதுன்னு முன்னாடி யாரோ ஒரு அறிஞர் சொன்ன மேற்கோளை படிச்ச நினைவு இருக்கு சார். வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு மட்டும் இல்லை, எப்படி வாழ்வதுங்கிறதையும் கல்வி சொல்லிக் கொடுக்கணும்னு. அந்த கல்வியெல்லாம் இன்னும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் கல்விக்கு அக்கறையே காட்டல தமிழ்நாடு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்குதுன்னு சொல்றதுக்கெல்லாம் நேர் மாறாக இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆண்டு 36,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க கல்வித்துறைக்கு, இன்னொரு ஆண்டு 40,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே 35-36 ரேஞ்சில் இன்னொரு அலோகேஷனும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள்ல 1 லட்சத்துக்கு அதிகமான கோடி பள்ளிக்கல்வித்துறைக்காக அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா ஒன்றிய அரசு கல்விக்காக நிதி ஒதுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இல்ல. ஆமா, அந்த பொதுவான கைட்லைன் ஒண்ணு சொல்லுவாங்களே சார், மொத்த உற்பத்தியில 6% வந்து கல்விக்கு ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க. அதன்படி வரதே இல்லை. எந்த அரசுமே இது மாதிரி பண்ணதில்ல. இந்த அரசு வந்து ஏற்கனவே இருந்ததையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு இருந்ததோட இந்த ஆண்டு குறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்வியை முதலிடத்தில் உயர்த்தி பிடிக்கிற மாநிலத்துல இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, கல்வி தரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுக்கிறாங்க. ஆமாங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மும்மொழி கொள்கைன்னு சொல்லி நீங்க பேசணும். நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி தானே பிஜேபி. நாங்க இந்தந்த மாநிலத்தில் இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லி பேச வேண்டியதானே? பேச முடியாதுல்ல. வட மாநிலங்கள்ல வந்து ப. சிதம்பரம் சொன்னார்ல, இருமொழி கொள்கை கூட இல்லை, ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறதுன்னு. ரொம்ப நாளா யூபியில ஒரு மொழி கொள்கை தான் இருந்தது. யூபி, பீகார்ல எல்லாம். அதுல ஒரு ஏற்கனவே ஒப்புக்கொண்டு இப்ப யூட்டர்ன் போட்டது மாநில அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஒன்றிய அமைச்சர். முதலமைச்சர் அதுக்கு கவுண்டரும் கொடுத்திருக்காரு. அரைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானவை. அதாவது நாங்க கவர்மெண்ட்ல வந்து நீங்க சரியா இன்னொரு நாள் நீங்க சொன்னீங்க, பியூரோக்ராட்டிக் லாங்குவேஜ்னு ஒண்ணு உண்டு. உதாரணமா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ப்ரொபோசல் வருது, என்ஜிஓ ஒருத்தர் கொண்டு வர்றாரு. அவர் ப்ரொபோசல் வந்து 7 காரணங்கள்னால ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப யுவர் ப்ரொபோசல் இஸ் ரிஜெக்டட் டியூ டு தி ஃபாலோயிங் 7 ரீசன்ஸ் சொல்லி 7 காரணங்களையும் கொடுக்கணும். ஆனா நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஆனா ரிஜெக்டட்னே உங்க லாங்குவேஜ்ல இருக்காது சார். நாங்க என்ன சொல்லுவோம், சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் 7 கண்டிஷன் திஸ் கேஸ் கேன் பி கன்சிடர்ட் அப்படி சொல்லி அது அத்தனை எழுதி. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்காரு, இட் இஸ் அண்டர் ஆக்டிவ் கன்சிடரேஷன்
அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு போய் சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சே விளையாடுறாங்க. வச்சு என்ன செய்ய முடியும் நம்ம? அரசியல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல மேல இருக்கணும். ஒரு மேன்மையானதாக டாக்டர்ஸ் வந்து சர்ஜரின்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல சார், ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜருங்கிறது நமக்கு வேற மாதிரி தலையில ஏறி இருக்கு. ப்ரொசீஜருங்கிறதுக்கு மீனிங் வந்து நம்ம லாங்குவேஜ்ல வேற வேற மீனிங். ஆனா அவங்க ப்ரொசீஜர்னு சொல்றது வந்து நமக்கு ஆபரேஷன்னே அவர் சொல்லலையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே வருவோம். ஆனா அந்த ஆபரேஷன் தான் சொல்லியிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. அதான் துறை சார்ந்த மொழி அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து இந்திய அரசுல வந்து நிர்வாகத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாமும் செய்ய முடியாதுங்கிறது உண்மைங்கிறதுனால எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இது, உங்களால பேசுவது முடியும்ல, ஆறுதலா பேச முடியும்ல, யுவர் நோ ஷுட் பி சோ ஸ்வீட் தட் இட் அப்பியர்ஸ் எஸ், அதையாவது செய்யுங்க. அதான் முதல்ல சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது சார். அந்த ரிஜெக்டிங் அப்படிங்கிறதே இல்லாம ஒரு ரிஜெக்ஷனை கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிருங்க, கண்டிப்பா செஞ்சிடலாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது பண்ண மாட்டாங்க எங்களுக்கு நிச்சயமா தெரியும். எங்க வாயால சொல்ல மாட்டோம் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பண்ணிருங்க கண்டிப்பா செஞ்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது பண்ண முடியாததா அப்படின்லாம் இருக்குமா சார்? பண்ண முடியாது இல்ல, பண்ண முடியாது. அவங்களுடைய மென்டாலிட்டி பொறுத்து சில விஷயங்கள் பண்ண முடியாது. இது மாதிரி தான் நம்ம இந்த சிஎஸ்ஆர் இருக்குல்ல, இத்தனை பேர் இப்பதானே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பல நல்ல நல்ல நிறுவனங்கள் இதெல்லாம் சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சாங்க. பல பேர் இப்பதான் சட்டம் கொண்டு வர வேண்டியது, யாரும் பல பேர் செய்யாம இருந்தாங்க. இதுல வந்து கூர்கில் வந்து காஃபி எஸ்டேட் வாங்கினாங்க சில தொழில் நிறுவனங்கள். அதாவது காஃபி பிளான்டேஷனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் என்ஜினியரிங்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு வாங்கினாங்க? விவசாய இதுக்கு வருமானத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. 100 ஏக்கர் வச்சுக்கிட்டு 900 கோடி ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னு காமிப்பாங்க காஃபி எஸ்டேட்ல. ஏன்னா மற்ற இதை வந்து இங்க வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் இனம் கண்டுபிடிச்சோம்னு நாங்க வந்து சொல்லுவோம். ரொம்ப அபரிதமான வருமானம் வர்ற மாதிரி இருக்கு காஃபி எஸ்டேட்ல, இதை ஒரு நேஷனல் கேஸ் ஸ்டடியா கூட கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. ஒன்றிய அமைச்சர் வந்து மன்னர் அப்படிங்கிற நினைப்போட இருக்கிறாரு. நிதி தராம ஏமாத்துற அமைச்சர் எம்பிக்கள அநாகரிகமானவர்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல முதலமைச்சர் வந்து எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். அது எல்லாம் அவ்வளவு தூரம் கடுமையாக பேசணுமா அப்படின்னு ஒரு சிலர் இனிமேல் பேசக்கூடும். அதை எப்படி பாக்குறீங்க சார்? கடுமையா பேச வேண்டிய தருணம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க வந்து சோதிக்கிறாங்க. இவர் மென்மையானவர், எல்லாருக்குமே தெரியும் இவர் மென்மையானவர்னு. இவரே இப்படி பேசுறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு புண்படுத்தலாம்? மனோகரா கிளைமேக்ஸ் சீன் வந்துருச்சு. ஆமா, அது வாங்கி வந்துருச்சு. இந்த அந்த காலத்துல நாகேஸ்வர ராவ் எல்லாம் தமிழ் சினிமால வந்து எல்லாருமே மெட்ராஸ்ல தான் இருந்தாங்க. ஸ்டுடியோலாம் வேற எங்கேயும் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட படம் அவசரமா எடுக்கணும்னா சிவாஜி வச்சா நல்லா இருக்கும், ஆனா ஒரு டைம் கிடைக்கல, நாகேஸ்வர ராவ் போடு, அது மாதிரி போட்டுருவாங்க. அப்போ அவர் பாடுந்த இப்ப ஏழைப்படும் பாடம் பாட்டாளியின் வெற்றியோ ஏதோ ஒரு பாடம், அதுல வந்து இந்த நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்னு வரும். அதுல ஒரு வரி சொல்லுவாரு, இந்த பட்டாக்கள் மிட்டா மிராசுகள் ஜம்பும் கட்டாயமாய் பலிக்காது அப்படிம்பாரு. அந்த நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. கடைசியா ஒரு கொஸ்டின் சார். இந்த முதலமைச்சர் கூட ஏற்றுக்கொள்ளத்தான் இருந்தார், ஆனா சூப்பர் முதலமைச்சர் யாரோ தான் அதை மாத்திட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. இது ஒன்றிய அமைச்சருடைய பேச்சுக்கு, அது நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய பேச்சுல இப்படி சொற்கள் எல்லாம் இடம்பெறலாமா? அது என்ன நாகரீகம் அப்படின்னு உங்ககிட்ட அறிய விரும்புகிறோம். இது வரைக்கும் நான் வந்து சூப்பர் பிஎம்னு ஒருத்தர் இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் சூப்பர் சிஎம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம முதல்வர் நான் பார்த்த மட்டும்லங்க, அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தார். நான் சில சமயங்களை சந்திச்சிருக்கிறேன், பல சமயங்கள்ல அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன். அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, டெப்டி சிஎம்மா இருந்தாரு, அதுக்கப்புறம் சிஎம் இருக்காரு. அவருக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் ஆழ்ந்து கவனிக்கிற அதனுடைய உட்கிடக்கையை புரிஞ்சுக்கிற ஆற்றல் ரொம்ப இருக்கு அவருக்கு வந்து. அண்ட் ஐ திங்க் ஹி டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ். அவருடைய கட்சிக்காரங்கள்டையும் இதுல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மத்தியிலையும் சில குறைகள் இருக்கு, நம்ம சொன்னதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு. அதே இதை காட்டுது, ஹி டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ்ங்கிறது தான் காட்டுது. தமிழ்நாட்டுல யாரும் சூப்பர் சிஎம் இல்ல, இந்தியால சூப்பர் பிஎம் இருக்காங்களான்னு அவங்க தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல யாரும் சூப்பர் சிஎம் இல்ல, ஸ்பாட்ல அவரால் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஆளுநர் வந்து பேசிட்டு போகும்போது நடந்த நிகழ்வுகளே
மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆமா. இந்தியாவில் உள்ள சிஎம்ல சூப்பர் சிஎம் யாருன்னு கேட்டா ஸ்டாலின் வேணா நாங்க சொல்லுவோம். மற்றபடி ஸ்டாலினுக்கு மேல சூப்பர் சிஎம் யாரும் இல்ல. நாங்க அரசு என்ன பிரிண்ட் பண்ணி கொடுத்ததோ, அச்சிட்டு கொடுத்ததோ அதுதான் அவை குறிப்புல ஏறணும். அவர் இஷ்டத்துக்கு பேசியது எதுவும் ஏறக்கூடாதுன்னு ஒரு மனுவை அவைத்தலைவரிடத்துல உடனடியாக அவர் இருக்கும்போதே, ஆளுநர் இருக்கும்போதே கொடுத்தார்ல சார். அங்க யாராவது சூப்பர் சிஎம் கிட்ட பேசிட்டு முடிவெடுக்கிற மாதிரியான வாய்ப்பு இருந்ததா? அவரே தான் முடிவெடுத்தார். அவரே தான் முடிவெடுத்தாரு. திருக்குறள் நல்லா படிச்சிருக்காரு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடுத்து அடிக்கிற நேரத்துல அடிக்கத்தான் செய்யணும், வேற வழியில். அடிப்பதற்கு விருப்பம் இல்லாதவர், ஆனால் அடிப்பது தேவை என்றால் அடிப்பதற்கு தயங்காதவர். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ஓகே, வணக்கம்.